இந்தியாவில் இரு மாநிலங்களில் பணிபுரியும் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கு சீருடையோடு தான் வருகிறார்கள். இந்த சீருடை திட்டம் அசாம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் அமலில் இருக்கிறது. அதேபோல் விரைவில் ராஜஸ்தானிலும் ஆசிரியர்களுக்கான சீருடை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. அந்த மாநிலத்தின் கல்வித்துறை அமைச்சர் மதன் திலாவர் கடந்த ஆண்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது, ஆசிரியர்கள் பலரும் உடல் அங்கங்கள் தெரியும்படி பொதுவெளியில் வருகிறார்கள், இது சிறார்கள் மத்தியில் நன்மதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லியிருந்தார். இதற்கு அந்த மாநிலத்தில் ஆசிரியர் சங்கங்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தன. இருந்தாலும் அந்த மாநில கல்வித்துறை விரைவில் ஆசிரியர்களுக்கு சீருடை கட்டாயம் என அறிவிக்க உள்ளதாம். இந்தியாவில் பள்ளி ஆசிரியர்கள் சீருடை அணிவது ஒரு புதிய முயற்சிதான். ஆனால் வெளிநாடுகள் பலவற்றில் இது ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்கிறது. மாணவர்களைப் போல் ஆசிரியர்களும் சீருடை அணிவது ஒரு ஒற்றுமை மனப்பான்மையையும் ஒழுங்கையும் கடைபிடிக்க உதவுகிறது. ஆசிரியர்கள் சீருடை அணிவது மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறது. சீருடையை வைத்து அந்த ஆசிரியர் பணிபுரியும் பள்ளியை அடையாளம் காணும் போக்கும் சில நாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக ஜப்பானில் உள்ள பள்ளிகள் பெரும்பாலானவற்றில் ஆசிரியர்கள் சீருடை அணிந்துதான் வருகிறார்கள். தாய்லாந்தில் உள்ள சில பள்ளிகளில் இதே நடைமுறை இருக்கிறது. இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளிலும் இந்த நடைமுறை ஒரு சில பள்ளிகளில் பின்பற்றப்படுகிறது.